எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, படப்பை அடுத்த சர்ப்பனஞ்சேரியில ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்கோங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுவல் சிட்டிங்க. இந்த சைட்டுக்கு ஜுவல் சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைட்டுமே வந்து அருமையா ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் ரன்வே மாதிரி தான். 40 அடி 30 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ரோடு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோடு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சைட்டை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் இது எல்லாமே கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. படப்பை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பயங்கரமாக வந்து ரியல் எஸ்டேட்டில் பூம் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ கிளாம்பாக்கம் ரியல் எஸ்டேட்டில் பூம் ஆகுது, கூடுவாஞ்சேரி பூம் ஆகுது, ஊரப்பாக்கம் பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பூம் வந்து இருக்குது. ஏன் படப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து கிடைக்கல, அப்படி இடம் கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் படப்பைக்கு பயங்கரமான ரோடு ஆக்சஸ் இருக்குங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலாகவும் சிப்கார்ட் வைஸும் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால, லட்சக்கணக்கான பேர் இங்கே வேலை செய்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா படப்பையாக தான் இருக்குது. அப்படி படப்பையாக இருக்கும்போது நமக்கு படப்பையில் ஒரு சூப்பரான ஒரு சைட் கிடைக்கும் போது நீங்கள் எங்கே அதை மிஸ் பண்ணணும்? உங்களுக்காக தான் சூப்பரான ஒரு சைட்டை நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் ஜுவல் சிட்டி அப்படின்ற ஒரு அருமையாக 25 ஏக்கரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜுவல் சிட்டி எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படப்பை அடுத்த சரப்பனஞ்சேரி தாங்க லொக்கேட்டாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு வாலாஜாபாத் ஸ்டேட் ஹைவே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் சிட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ஜுவல் சிட்டி இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஜுவல் சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, இங்கே பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமாக கையில் எவ்வளோ இருக்கணும், பிளாட்ஸ் வந்து என்ன சைஸில் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐதிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் சிட்டிலேருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், 2 கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த ஒரு கனெக்டிவிட்டி 2 கனெக்டிவிட்டி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜுவல் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாரிஸ்லேருந்து வரோம் அப்படின்னா நம்ம அண்ணா சாலையை பிடிச்சா போதும், நமக்கு கிண்டி, தாம்பரம், அதுக்கப்புறம் பெருங்கலத்தூரை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் வந்துடும். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்துடலாங்க. இல்ல இதுவே நீங்க வந்து OMR ECRல இருந்து வரீங்க அப்படின்னா, நீங்க அந்த கூடுவாஞ்சேரியில இருந்து வரீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோட ஏறினீங்கன்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் நீங்க செங்கல்பட்டு இந்த சவுத் சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, சிங்கப்பெருமாள் கோயில்ல இப்போ புதுசா வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கனெக்டிவிட்டினா, இந்த ஒரகடத்துக்கு தான் கனெக்டிவிட்டிங்க. அந்த பிரிட்ஜ் ஏறினாலுமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். பெங்களூர் ஹைவேல இருந்து வரீங்க, இந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசபிள் இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காஞ்சிபுரம் வாலாஜால இருந்து வந்தாலும் நமக்கு இந்த ஸ்டேட் ஹைவே வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. நீங்களே யோசிச்சு பார்த்துங்க, இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த ஜுவல் சிட்டிங்க. நம்ம இந்த ஜுவல் சிட்டியோட கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் சிட்டி பற்றி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப்பாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 10 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபேஸ் 2 வந்து மொத்தம் 115 பிளாட்ஸுங்க. இந்த 115 பிளாட்ஸ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் சிட்டிக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. இப்போ 50% சோல்ட் அவுட் ஆனதுல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன சைஸ்ல வந்து பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500, 1800, 2000, 2400 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைஸ்ல தான் இங்கே பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேசிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபேசிங்குமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேசிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸுமே வந்து இந்த ஜுவல் சிட்டியில் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த ஜுவல் சிட்டியில் என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சைட்டுக்கு ஒன்ஸ் என்டர் ஆகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து கவரக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். இவங்க இந்த சைட்டை சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச்சுமே கொடுத்துருக்காங்க. 24/7 நமக்கு செக்யூரிட்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கணுன்றதுல இவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, ஃபிளைட்டோடைய ரன்வே மாதிரி நம்ம ஒரு ஃபிளைட்டே இறக்கி ஏற்றலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் டாப் தார் ரோடு கொடுத்துருக்காங்க. ரோடோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி அப்படின்ற ஒரு அருமையான சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி அவனி ட்ரீஸ் வச்சதுனால இந்த சைட்டு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லலாம். உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு EBயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. அண்ட் சைட்டில் உங்களுக்கு எல்லா ரோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டில் உங்களுக்கு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் இங்கே இதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடுமே வந்து நல்ல அகலமான 40 அடி ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில்
கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான விஷயங்க. உங்களுக்கு சைட்டை பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக சைட்டை வந்து பிடிச்சிருங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிரவுண்ட் லெவல் வாட்டர் கிடைக்குங்க. உங்களுக்கு 25 அடி 30 அடியிலேயே வந்து இங்கே குடிநீர் வந்து கிடைச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைட்டில் ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா போருமே போட்டிருக்காங்க. நான் அது விஷுவலாகவும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துல இங்கே சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பேங்க் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்டில் போகுங்க. இப்போ நம்ம இந்த ஜுவல் சிட்டிலேருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. நீங்கள் ஒரு ஏரியாவில் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களில் லொகேஷன் அட்வான்டேஜும் ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு மேஜரான லொகேஷனில் இருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நமக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் மூலியமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி ரோடு வரப்போகுதுங்க. அந்த 100 அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் சிப்காட்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே ஒரு 100 அடி ரோடு வருது அப்படின்னா சுற்றி நமக்கு எந்த அளவுக்கு லேண்ட் வந்து அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றத ஈஸியாக நீங்களே கணக்கு போட்டுக்கலாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு வாலாஜாபாத் ஸ்டேட் ஹைவேக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்க. சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடுமே இருக்குங்க. ஒன்ஸ் அந்த அவுட்டர் ரிங் ரோட நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. மொத்தம் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதே சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூரையே ரீச் பண்ணிடலாங்க. வண்டலூரை ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு இருக்குங்க. அந்த ஜிஎஸ்டி ரோடுமே நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி ரோட நம்ம வண்டலூர் போயும் ரீச் பண்ணலாம். இல்லைனா நம்ம மன்னிவாக்கம் அந்த அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சோம்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு போனால் நமக்கு ஜோஹோ இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு தேதியில் நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து எக்மோரோ இல்லை சென்ட்ரலோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. தாம்பரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலாக வந்து உருவாக்கிட்டாங்க. எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் நின்று தான் போகும். ஸோ உங்களுக்கு ரயில்வே ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத சொல்ல போகிறோங்க. நம்ம சைட்லேருந்து ஒரகடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு 4 சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அதாவது ஒரகடம் சிப்காட், வல்லம் சிப்காட், பிள்ளைப்பாக்கம் சிப்காட், ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்ங்க. அதாவது ஒரே ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சென்னையோடைய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னும் இந்த ஏரியாவை சொல்லலாம். இன்னைக்கு இதில் எல்லா மேஜரான கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சிப்காட்குள்ளே இருக்குங்க. நீங்கள் பார்க்குற எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஹுண்டாய் ஆகட்டும், கியா ஆகட்டும், சாம்சங், ராயல் என்ஃபீல்ட், ஐஃபோன் கம்பெனி ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையோடைய டைடில் பார்க் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வல்லம் சிப்காட்குள்ளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் பார்க் இருக்குது. அதாவது நம்ம ஃப்ளைட்டுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுற ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிப்காட்குள்ளே தான் இருக்குது. அட் டைமில் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுமே அமைஞ்சிருக்குங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு தேதியில் இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸாகவும் சரி, லொகேஷன் அட்வான்டேஜ் வைஸாகவும் சரி, அம்யூனிட்டிஸ் வைஸாகவும் சரி, இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான சைட்டுங்க. இப்போ நம்ம ஜுவல் சிட்டிலேருந்து என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாஸ்ரம் இருக்குது, நமக்கு ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்குது, கிருஷ்ணா வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காலேஜ் இருக்குது, அண்ட் ராசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தானிஷ் அகமது காலேஜ் இருக்கு, அண்ட் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைலேயே வந்து இருக்குங்க. ஸ்கூல் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுமே இருக்குங்க. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜுமே நம்ம சைட்டுக்கு ரொம்பவே நியர்பைல தாங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த ஜுவல் சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ல என்ன பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூருங்க. வண்டலூர்ல 7000 ரூபாய், 7500 ரூபாய், 8000 ரூபாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. அடுத்து மன்னிவாக்கங்க. மன்னிவாக்கத்தில் 5500 ரூபாய், 6500 ரூபாய் அந்த பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து இருக்க படப்பையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபாய், 4500 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படப்பைக்கு அடுத்த சரப்பனஞ்சேரியில் தான் இருக்கும். இந்த சரப்பனஞ்சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 ரூபாய், 3300 ரூபாய் அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி வந்து சைட்டு போட்டிருக்கு. இதை நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து இவங்க ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்களே கம்பேர் பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7000 ரூபாய்
6500 பிரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 தான் கொடுக்குறாங்க. காம்படிட்டரை விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 500 700 வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சைட் விசிட் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சைட்டுக்குமே வந்து தாராளமாக நீங்கள் போயிட்டு என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணி ப்ரைஸை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்குங்க. 3வது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துல வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொல்ற ப்ரைஸை விட ஒரு 500 இல்லை ஒரு 400 அந்த மாதிரி அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 நீங்கள் வந்து சேவ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு அப்படின்றனால நமக்கு பேங்க் லோனுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80லேருந்து 90% வரையும் உங்களுக்கு பேங்க் லோனுமே இருக்கு. உங்க கையில முன் பணமா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்களுமே வந்து இந்த ஜுவல் சிட்டில சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம உங்களுக்கு இந்த ஜுவல் சிட்டி பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பக்கத்துல என்ன ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் போயிட்டு இருக்கு, பக்கத்து ஏரியால என்ன ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் போயிட்டு இருக்கு, இங்க ஸ்கூல் என்ன இருக்கு, காலேஜ் என்ன இருக்கு, இந்த மாதிரியான ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 15 நிமிஷம், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேட் ஹைவே வாலாஜா காஞ்சிபுரம் கனெக்ட் பண்றதுனால நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீச் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான சைட்டை உங்களுக்காக டைம் எடுத்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்னா இந்த சைட்டை பார்த்துட்டு இந்த சைட்டை நம்ம வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரணுன்றதுக்காக தான் நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு தாராளமாக பிடிக்குங்க. உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சைட் விசிட் வாங்க, இங்கே ஒரு இடத்த புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே ஒரு இடத்த புக் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காசையுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த ஃபேஸ் 3 வரும்போது இங்கே 2800 அந்த மாதிரி ப்ரைஸ் போகிறதுக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரை விட கம்மியாக கொடுத்துட்டு இருக்கனால அந்த ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக போகும். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 2300 ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வாங்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படப்பை உரகடம் சரௌண்டிங்கில் லேண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.